ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் போட்ட வீடியோஸ்லலாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி எனக்கு நிறைய ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. ஆனால் அதை ப்ராப்பராக வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ண முடியல. ஏன்னா நிறைய பிரச்சனை, எலி, அதுக்கப்புறம் ஸ்னெயில், நத்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இப்போ வந்துட்டு நம்மளோட பிளான்ஸ் எல்லாம் ரொம்பவே கலர்ஃபுல்லாக, நல்லா க்ரீனிஷாக, ஹெல்த்தியாக வளர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்ட்டு தான். லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் இப்போ ஓரளவு வளர்ந்துருக்குல்ல, இது எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒன் டைம் வந்துட்டு சட்னி செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சாம்பார் செய்திருந்தேன். சரி, கூட வந்துட்டு இந்த மின்ட் எப்படி இருந்தாலும் மழை கண்டினியூஸாக பெய்யும் போது மேபி அழுகி போகக்கூட சான்சஸ் இருக்குது. அதனால் இருக்கிற மின்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மின்ட் பிளான்ட்டு மட்டும் நான் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா குட்டி பாட்டில் இருக்கிறனால மற்றது எல்லாமே வெளியிலேருந்தே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இதோட லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னும் நல்லா புஷ்ஷியாக வளரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா மறுபடியும் கண்டிப்பாக இது வந்துட்டு புதுசாக க்ரோத் வந்து இருக்கும். அப்போது ஒரு டைம் வந்து சட்னி செய்கிறதுக்கு மின்ட் கிடச்சது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸ்பேஸ் இல்லாதவங்க கூட ஜஸ்ட் ஒரு 4 பாட் வச்சுட்டு ஈஸியாக வந்துட்டு மின்ட் வளர்த்துடலாம். ரொம்ப மெயின்டெனன்ஸும் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஈஸியாகவும் வந்து வளர்ந்துடும். இப்போ நான் கட் பண்ணி விட்ட இடத்துலேருந்து மறுபடியும் நம்மளுக்கு வந்து புதுசாக வந்து மின்ட் பிளான்ட் வந்து வளர ஆரம்பிக்கும். நான் இருக்கிற லீவ்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாமே அந்த 4 பாட்டில் இருந்த மின்ட்டுமே நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடியும் 2-3 டைம்ஸ் நான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் ஜஸ்ட் பிரிஞ்சி, அதுக்கப்புறம் தக்காளி சாதம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து இருக்கிற இந்த கொஞ்சம் லீவ்ஸ்லேயே வந்துட்டு நான் சட்னி செய்துட்டேன். நைட்டுக்கு டின்னர் பார்த்திங்கன்னா சாம்பார், அதுக்கப்புறம் புதினா வந்து சும்மா கொஞ்சமாக வந்து சட்னி மாதிரி செய்தாயிடுச்சு. அடுத்ததாக சூப்பரான அப்டேட். ஏன்னா ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், நம்ம ஜீனியாவில் வந்துட்டு ஃப்ளார் வந்திருக்கு. ஆனால் என்ன விஷயம்னா, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா மல்டிபெட்டல் மெஜந்தா கலர் ஜீனியா அப்படி தான் நினச்சேன். ஆனால் நம்மளுக்கு வந்து மல்டிபெட்டல் இல்லை, சிங்கிளாக தான் வந்து ஃப்ளார் வந்திருக்கு. ஆனாலும் அவ்வளோ அழகாக பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு. ரொம்ப வைப்ரண்ட்டான ஒரு கலர். எனக்கு மல்டிபெட்டலாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, எந்த ஃப்ளார் பார்த்தப்போ அவ்வளோ ஹாப்பினஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே வீட்டில் 2 டைம்ஸ் ட்ரை பண்ணேன். ஆனால் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளே அது வாடிடுச்சு. இப்போ சூப்பராக பூ வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி காஸ்மோஸில் நிறைய ஃப்ளார் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் மழை பெய்தனால சரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னேன். இப்போ அதை வந்து ஒரு கொம்பு வந்து சப்போர்ட்க்கு கொடுத்துட்டு ஸ்ட்ரைட் பண்ணி விட்டாச்சு. நிறைய பட்ஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி ஃப்ளார் பூத்தது எல்லாமே வந்து சீடாக வந்துட்டு மாறிட்டுருக்கு. சீட் வரட்டும், அதுக்கப்புறம் கீழே மறுபடியும் நிறைய பிளான்ட் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேஷன் ஃப்ரூட்டோட அப்டேட் காட்டிட்டு. இந்த வீடியோவில் பேஷன் ஃப்ரூட்டோட அப்டேட்டும் பார்க்கலாம். நம்மளோட பிளான்ட் வந்துட்டு ஊர்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்து சின்ன ஒரு பிளான்ட்டாக வச்சது தான். அதுக்கப்புறம் அதோட ப்ராக்ரஸ் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது. ரொம்ப ஸ்லோவாக தான் வளர்ந்துட்டு இருந்தது. இப்போ பாருங்கள், நிறைய பிரான்ச் வந்திருக்கு. மழை பெய்ததுக்கப்புறம் கார்டன் வந்து க்ளீன் பண்ண முடியல. ஏன்னா க்ளீன் பண்ணாலும் மறுபடியும் மழை பெய்ய பெய்ய அதே போல் ஆகிடும். மழை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தான் கார்டன் வந்து க்ளீன் பண்ணோம். ஆனால் இப்போதைக்கு பிளான்ஸ் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஆனால் ஹெவி ரெயின் வரும்போது கண்டிப்பாக நிறைய பிளான்ஸ் வந்து அழுகி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது ஒன்றும் நம்மளால் பண்ணவே முடியாது. ஏன்னா 4 பக்கமும் இங்கே செவுரு இருக்கிறதுனால தண்ணி போகிறதுக்கு வழி கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பிளான்ட்டை வந்து பார்த்து ரசிச்சுக்க வேண்டியது தான். நம்மளோட எக்ஸோராவில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளார்ஸ் வச்சுருக்கு. உண்மையாக சொல்லணுன்னா மழை பெய்ததுக்கப்புறம் நிறைய அந்த பூ வந்துட்டு உதிர்ந்து விழுந்துடுச்சு. ஒரு 5-6 டேஸ்க்கு முன்னாடி வந்து கார்டனில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அப்படியே பஞ்ச் பஞ்சாக அப்படியே எக்ஸோரா பூத்து இருந்தது. இப்போ நிறைய ஃப்ளார்ஸ் வந்து உதிர்ந்து போயிட்டுருக்கு. இருந்தாலும் பாருங்கள், நிறைய பட்ஸ் வந்து மறுபடியும் வந்துட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 6 மந்தில் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் அதோட க்ரோயிங் ஸ்டேஜே. ஆனால் நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா அடியில் வந்துட்டு கிழங்கு வந்து வைக்கல, ஜஸ்ட் ஒரு குட்டி இப்போ தான் வந்து ஸ்டார்ட்டே ஆகுது. அது என்ன ரீசன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. கிழங்கு மட்டும் பெருசாகலை. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நம்மளோட அந்த பேப்பர் மிளகாவில் மறுபடியும் அடுத்த செட் ஆஃப் மிளகா வந்து வந்துட்டுருக்கு. கீழே வந்து குட்டி பிளான்ட் இருக்குது. இது வந்து நல்லா ஹைட்டாக கிட்டத்தட்ட என்னோட ஷோல்டர் அளவு இந்த பிளான்ட் எல்லாம் வளர்ந்துருக்கு.
நிறைய காய் வச்சிருக்கு. முன்னாடி மாதிரி இல்ல. முன்னாடி ஜஸ்ட் ஒரு 5 மிளகா தான் நம்மளுக்கு கிடைச்சது. இந்த தடவை எப்படி பார்த்தாலும் ஒரு 20 ப்ளஸ் மிளகா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹார்வெஸ்ட் பண்ணல. இன்னும் ஹார்வெஸ்ட் பண்ணல. அதே மாதிரி சீட்காக ஒரு மிளகா வந்து விட்டு வச்சுருந்தேன். அதுவும் கட் பண்ணி நான் எடுத்து பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததா நம்ம பால்கனியில ஒரு சில பிளான்ட்ஸ் பார்க்கலாம். மொத்தமா 4 ரோஸ் பிளான்ட் வந்து வச்சிருந்தேன். சூப்பரா வளர்ந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரிமைனிங் 3 பிளான்ட்டுமே வந்துட்டு வாடி போயிடுச்சு. ஆனாலும் பிரச்சனை இல்ல. அந்த பாட்ல நான் வேற பிளான்ட் வந்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன். எப்பவுமே ஒரு பிளான்ட் வாடிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நம்ம இருக்கக்கூடாது. அத வந்து எடுத்து போட்டுட்டு வேற பிளான்ட் வச்சோம்னா நம்ம பார்க்கறதுக்கும் ஹேப்பியா இருக்கும். இல்ல வாடிடுச்சே அப்படின்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும். இந்த ஒரு ரோஸ் பிளான்ட் மட்டும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அடினியம் கன்டினியூஸா பூ வச்சுட்டே இருக்கு. அதுக்கப்புறமா நம்மளோட ஹைபிஸ்கஸில் நான் லாஸ்ட் டைம் காட்டியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஹைபிஸ்கஸ் இது. நல்லா ரெட் கலரில் உண்டையாக ஸ்டார்டிங்லேயே காட்டியிருப்பேன். அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஃப்ளார் வந்தது. இப்போ அப்படியே நல்ல க்ரோத்தும் இருக்குது, நிறைய பட்ஸும் வச்சுட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து அட் அ டைம் எல்லா செடியுமே பூத்துனா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் அந்த மாதிரி வரமாட்டேங்குது. ஒன் டைம் ஒரு செடி பூக்குது, இன்னொரு தடவை இன்னொரு செடி பூக்குது. அப்படி தான் இது வரைக்குமே போயிட்டுருக்கு. சைனீஸ் பொட்டேட்டோவும் சக்கரவள்ளி கிழங்கும் நான் வந்துட்டு ஒரு பாட்டில் 2 பிளான்ட்டுமே வந்து வச்சு விட்டுருக்கேன். ஏன்னா அங்கே வந்துட்டு கிழங்கு கரெக்டாக இன்னும் ஃபார்ம் ஆகலை. அதுக்காக கொஞ்சம் பாட்லேயும் நான் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மந்தோட அப்டேட் இவ்வளோ தான். என்னோடய கார்டனிங் வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கார்டனிங் வீடியோஸோடு உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.